பாட்டி, என்ன பாட்டி நீங்க இப்படி அத்தை கூட சரிக்கு சரியா பேசுவீங்க? உங்களுக்கு தான் அவங்களோட குணம் தெரியும்ல. நீங்க திரும்ப திரும்ப அவங்க கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசுறீங்களே பாட்டி. என்னையா பேசிட்டேன்? நான் உனக்காக தான்யா பேசினேன். நீ என்னையா உன் அத்தை பக்கம் சாஞ்சிட்ட? கட்சி மாறிட்டியோ? பாட்டி, என்ன இருந்தாலும் அவங்க சம்பளம் தர முதலாளி வேற. நீங்க என்ன அவருக்கு சம்பளமா தர போறீங்க? என்னது? என் பேரனுக்கு நான் சம்பளம் கொடுக்கறதா? என் சொத்து பூரா என் பேரனுக்கு தானே. எப்பா, இது இல்லாம நீ ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த சொத்தும் உனக்கு தான் வரும். உன் காட்டுல மழை தான். ஏங்க, இவ்வளவு நாள் பழகி இருக்கீங்க, ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? பாட்டி, நீங்க இந்த கல்யாணத்துக்கு வந்ததே அத்தைக்கு பிடிக்கல. ஏன் இங்க வந்தேன்னு கேட்டு கத்திட்டு இருக்காங்க. இதுல நீங்க என்னடானா என் பேரனுக்கு என் பேத்தியை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு அவ கூட சண்டை போடுறதுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷமா என் மனசுக்குள்ள நான் என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேனோ அது எல்லாமே வெளிப்படையா பேசி சண்டை போட்டுட்டேயா. அது சண்டை இல்லையா, என் மனசுல இருந்த ஆதங்கம். என் மனசுக்குள்ள இத்தனை வருஷமா தேக்கி வச்சிருந்த எண்ணங்கள் அதையெல்லாம் நான் சண்டையா போட்டுட்டேனா இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கியா. என் மனசு நிறைஞ்சு இருக்கு. பாட்டி, அத்தை கூட போய் சண்டை போட்டது சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஐயா கார்த்தி, இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம், உனக்கு புரியாதியா? பாட்டி, இதுல பெரிய காமெடி என்னன்னா, இவர் யாருன்னு தெரியாம இவரை பிடிக்கிற பொறுப்பை இவர்கிட்டயே கொடுத்திருக்காங்க. எனக்கும் மாமாக்கும் சிரிப்பை அடக்கவே முடியல. ஐயா கார்த்தி, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கு. அப்போ முன்ன பின்ன ஏதாவது இப்படி எல்லாம் நடக்கும். நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கய்யா. நான் இந்த மண்டபத்துக்கு கிளம்பி வரும்போது ஒரு வைராக்கியத்தோட தான் வந்திருக்கேன். அது நடக்காம நான் வீட்டுக்கு திரும்பி போக மாட்டேன். என்ன வைராக்கியம் பாட்டி? வேற என்னய்யா, என் பேரன் கார்த்திக் உனக்கும் என் பேத்தி ரேவதிக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டு தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன். பாட்டி, அதை பத்தி பேச வேண்டாம் பாட்டி, ப்ளீஸ். மாப்பிள்ள, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இவ்வளவு காலமா இந்த வீட்டுல சாமுண்டி சிறு நினைச்சதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த காலம்ல மலையேறி போச்சு. இனிமே நாம நினைச்சதான் நடக்கணும். அம்மா, இந்த கல்யாணத்தை தடுத்துறதுக்கு வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன் ப்ளீஸ். வேற என்னப்பா புதுசா இருக்குது? உன் பொண்டாட்டி பார்த்து வச்சிருக்காளே ஒருத்தனை மாப்பிள்ளன்னு, அவனை போட்டு தள்ளிட்டு காலையில மணமேடையில என் கடைக்குட்டி சிங்கம் பேரன் கார்த்தியே உட்கார வச்சிட வேண்டியதான். அம்புடுதான்.